தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். நம்முடன் தேர்ச்சி பெற்றும் பணி வாய்ப்பு மறுக்கப்பட்ட முதுகலை மற்றும் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்களின் கூட்டமைப்பிலிருந்து அதன் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு மணிவண்ணன் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரோடு அந்த அமைப்பின் சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து 15-20 ஆண்டுகளாக தொடர்ச்சியான களத்தில் போராடி கொண்டு வருவதை நம்ம பார்க்கிறோம். தற்போதும் ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், செவிலியர்கள் என தமிழக களத்தில் தொடர்ச்சியான கோரிக்கைகளோடு போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் சமீபத்தில் தமிழக அரசாங்கம் புதிய ஓய்வூதிய திட்டம் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிவிப்பின் மீது நிறைய கருத்து விமர்சனங்கள் தொடர்ந்து கொண்டிருப்பதை நாம் அறிவோம். இப்படியான ஒரு சூழலில் இந்த அமைப்பிலிருந்து நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய திரு மணிவண்ணன் அவருடைய கோரிக்கைகள் என்ன, இந்த கோரிக்கைகள் செயல்படுத்தப்படாமல் இருப்பதற்கான காரணங்கள் என்ன என்பன உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை நாம் மணிவண்ணனுடன் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளாக செல்லலாம். வணக்கம். வணக்கம். நான் தலைப்பில் குறிப்பிட்டது போல களத்தில் பல துறை சார்ந்த நபர்கள் போராடி வருவதை நம்ம பார்க்கிறோம். ஆசிரியர், இடைநிலை மூப்பாசிரியர் கூட தற்போது போராட்ட களத்தில் இருக்காங்க. ஏறக்குறைய 20 நாட்களாக தொடர்ந்து போராடி கொண்டு வருவதை நம்ம பார்க்கிறோம். இப்போது உங்கள் அமைப்போட கோரிக்கைகள் என்ன, என்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறீங்க, அதில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன? கண்டிப்பாக நான் முதல்ல எங்களுடைய அமைப்பு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் முதல்ல தெளிவு பண்ணிடுறேன். ஆசிரியர் தேர்வு வாரியம் என்று அழைக்கக்கூடிய டிஆர்பியால் கடந்த 15 ஆண்டுகளாக வைக்கப்பட்டுள்ள எல்லா தேர்வுகளிலும் தேர்ச்சி பெற்றும் கூட பணிவாய்ப்பு மறுக்கப்பட்ட முதுகலை, இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுடைய கூட்டமைப்பினுடைய சார்பாக அதனுடைய பிரதிநிதியாக அனைவரினுடைய கோரிக்கையினுடைய ஒட்டுமொத்த பிரதிபலிப்பாக அனைவரினுடைய உணர்வுகளை நான் இங்கு வெளிப்படுத்துவதற்காக நான் உங்கள் முன் வந்திருக்கிறேன். என்னுடைய பெயர் மணிவண்ணன், தருமபுரி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறேன். சொல்லுங்க. எங்களுடைய கோரிக்கை என்ன? ஒரே ஒரு ஒற்றை கோரிக்கை, எல்லோருடைய தேர்வர்களுடைய மிகப்பெரிய ஒரு ஒற்றை கோரிக்கை என்ன அப்படின்னா, தற்காலிக ஆசிரியர்களை இன்னைக்கு அரசு பள்ளிகளில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதாவது தற்காலிக ஆசிரியர் மட்டும் சார், அரசு பள்ளிகளில் 14,000 பேருக்கு மேற்பட்டவர்கள் இன்றைய சூழ்நிலையில் பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் தற்காலிக ஆசிரியர்கள் தற்காலிகமா டெம்பரரி ஸ்டாஃப்ஸ். இப்போ அவங்களெல்லாம் நீங்கள் நீக்கணும், அதற்கு பதிலாக எங்களை நியமிக்கணும் அப்படின்னு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். ஏன் நாங்கள் கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக டிஆர்பியால் நடத்தக்கூடிய ஒவ்வொரு தேர்விலையும், அது டெட்டாக இருக்கட்டும், நியமன தேர்வாக இருக்கட்டும், முதுகலை தேர்வாக இருக்கட்டும், அத்தனை தேர்வுகளையும் 14,000 ஆசிரியர்கள் இப்போ தற்காலிக பணியாளர்களாக ஆசிரியர்களாக தொடர்கிறார்கள். அவர்களை நீக்கணும் அப்படின்ற கோரிக்கை வைக்கிறீங்க. அவர்களை நீக்கிவிட்டு எங்களை சேர்க்கணும் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ எங்களுக்குரிய இடம் அல்லவா அது? ஒவ்வொரு தேர்விலையும் நாங்கள் பாஸ் பண்ணி மதிப்பெண் வாங்கி, இப்போ எந்த அடிப்படையில் அந்த 14,000 தற்காலிக ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டார்கள்? இப்போ சமீபத்தில் இந்த கொரோனா டைமில் அதை மேனேஜ் பண்ணுறதுக்காக அவங்க போட்டாங்க. இல்லை, அப்போ அவர்கள் எல்லாருமே தேர்வு எழுதி வந்தவர்கள் தானே? இல்லை சார், இது ஒரு உண்மை. மக்கள்கிட்ட நான் இதை கண்டிப்பாக வெளிப்படுத்த விரும்புகிறேன். தற்காலிக பணியார பாருங்கள், நாங்கள் ஒரு தேர்வு 1 அல்ல 2 அல்ல, ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான தேர்வுகள் அடுக்கடுக்காக புதிய இதில் கொண்டு வராங்க. இப்போ கூட பார்த்திங்கன்னா இந்த வருடம் தமிழ் தகுதி தேர்வு அப்படின்னு முதுகலையில் கொண்டு வந்திருக்கிறாங்க. பயங்கர கஷ்டம். 85,000 பேர் ஃபெயில் தமிழில் தகுதி தேர்வில் மட்டும். அதையும் தாண்டி நாங்கள் இப்போ பாஸ் பண்ணி வந்திருக்கிறோம். இப்போது ஒரு மாணவனுக்கு ஒரு முறையான கல்வி கிடைக்கணும், அவனுக்கு முறையான ஆசிரியர்களை கொண்டு தான் கல்வி நடத்தணும் அப்படின்னு இந்த அரசாங்கம் ஒரு கொள்கை வச்சிருக்குது. அது கண்டிப்பாக வரவேற்கக்கூடியது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கே தற்காலிக ஆசிரியர் அப்படின்றவங்க பார்த்தோம்னா உண்மையிலே டெட்டு கூட பாஸ் பண்ணாதவங்கள உள்ள போட்டிருக்காங்க சார். 14,000 பேர். நான் இப்போது அந்த தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் மூலமாக பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் ஒரு தகவலை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தின் பெயரை நான் சொல்ல விரும்பல, அந்த குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் 7 தற்காலிக ஆசிரியர்கள் பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. அதில் 5 பேர் டெட்டு
செகண்ட் பேப்பர் கூட பாஸ் பண்ணலைங்க, ஒரு டெட்டு கூட பாஸ் பண்ணலை. ஆனால் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் 7 பேரில் 5 பேர்ன்றது ரொம்ப ரொம்ப குறுகனா ஒரு ஒரு எண் தானே. நீ என்ன சொல்ல வரீங்க? 7 பேரில் 5 பேர் தகுதியற்றவர்கள். 7 பேரில் 5 பேர் தகுதியற்றவர்கள் அப்படின்னா 14,000 பேரில் குறைஞ்சபட்சம் ஒரு 10,000க்கு மேற்பட்டவர்கள் தகுதியற்றவர்களாக நான் கருதுறேன். அப்படிப்பட்டவர்கள் ஒரு தகுதியற்ற ஆசிரியர்களை கொண்டு நீங்கள் குறிப்பிடக்கூடிய தகுதியற்றவர்கள் என்பது அந்த தேர்வு டெட் உள்ளிட்ட தேர்வுகளை அரசாங்கம் அதைத்தானே எழுதாதவர்கள். அரசாங்கம் அதைத்தானே சொல்ல வரீங்க. ஒரு தகுதி தேர்வு எழுதணும், அந்த தகுதி தேர்வுக்கு மேலே ஒரு மெயின் தேர்வு எழுதணும், அந்த தேர்வை பாஸ் பண்ணாதான் நீ ஆசிரியருக்கு தகுதி. அப்படின்னா ஒரு தேர்வு கூட நீங்கள் தேர்ச்சி பெறாதவர்களை என்ன நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியும்? அரசின் பார்வையில் அவர்கள் தகுதி இல்லாதவர்கள் தான். ஆமாம், நம்ம சொல்ல அரசாங்கம் அதான் சொல்லுதுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா நாங்கள் அப்போ நீங்கள் அதை சொல்கிறீங்க, நான் புரிஞ்சுக்கிறேன் மணிவண்ணன். எந்த அடிப்படையில் அப்போ அந்த 14,000 ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டார்கள்? இப்போது அரசாங்கம் 14,000 பேர் மேலே உள்ளே இருக்குது. இன்றைக்கி கணக்குப்படி அதை கூட தாண்டலாம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு ஒரு முறை அல்ல பல முறை வழக்கு தொடரப்பட்டு இப்போது இறுதியாக நீதிமன்றமே ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குது. நீங்கள் இனி வருங்காலங்களில் அரசு பள்ளிகளில் தற்காலிக ஆசிரியரை நியமிக்கக்கூடாது, உடனடியாக டிஆர்பி தேர்வு ஆணையம் வந்து நிரந்தர ஆசிரியர்களை நியமிப்பதற்குரிய ஏற்பாடுகளை செய்யணும் அப்படின்னு அரசாணையம் இருக்குது. அதையும் மீறி இப்போது சமீபத்தில் அந்த ஊர் பேரை நான் சொல்லலை, அது ஒரு அந்த ஸ்கூல்லேருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. ஒரு மாவட்டம் அந்த ஸ்கூல்லேருந்து அறிவிப்பு வந்திருக்கு. இப்போது யாருன்னா நீங்கள் விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் சான்றிதழோடு எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு இப்போ சமீபத்தில் ஒரு மாத கால இடைவெளியில் தகவல் வந்திருக்கு. அப்படின்னும் போது இது நீதிமன்றம் தடை விதித்ததும் கூட இந்த நிகழ்வு தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. இப்போ நாங்கள் ஒவ்வொரு முறையும் தேர்வு எழுதி பாஸ் பண்ணி ஒவ்வொரு முறையும் ஒரு தேர்வு எழுதுறோம். இப்போ நான் வந்து ஒவ்வொரு முறையும் தேர்வு எழுதின்னு சொல்றீங்க மணிவண்ணன், அது எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் தேர்வு? எனக்கு அது இன்னும் கொஞ்சம் கண்டிப்பாக நான் விளக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நான் இப்போது கடந்த பிஜிடிஆர்பி தேர்வு மட்டும் 2025 இப்போ நடந்தது. இதற்கு இடையில கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலம் பிஜிடிஆர்பி பொதுநிலை ஆசிரியர் தேர்வு வாரியமா? ஆமாம், 3 வருட காலம் இருக்கிறது. 3 வருட காலமாக தொடர்ச்சியாக உழைத்து நாங்கள் பயிற்சி பெற்று இதில் வந்து ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலேயுமே தேர்வு மையத்துலையுமே 20,000 30,000 40,000 வரைக்கும் 45,000 வரைக்கும் கூட ஃபீஸ் கட்டி படித்து கடைசியில் வந்து ஒரு நல்ல மதிப்பெண் பெற்று நாங்கள் இருக்கிறோம். தேர்வை எதிர்கொள்வதற்கு கட்டணம் கட்டி பயிற்சி வகுப்பில் சேர்ந்து படிக்க வேண்டுமா? அது குறைஞ்சபட்ச கட்டணமே 20,000. அது 3 மாதமாக இருந்தாலும் 3 வருஷமாக இருந்தாலும் குறைஞ்சபட்ச கட்டணமே 20,000. 45,000 வரைக்கும் கட்டி படிக்கணும். பயிற்சி பெற வேண்டிய வேற வழி இல்லை. இப்போ இது இந்த மாதிரி ஒரு நிகழ்வு எங்கும் நிகழ்ந்திருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு பிஜிடிஆர்பியில் பார்த்தோம்னா இப்போ வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் விடுறதுக்கு முன்னாடி முதல்ல சிலபஸை சேஞ்ச் பண்ணணும். சிலபஸை சேஞ்ச் பண்ணி அது குறிப்பிட்ட காலங்களை குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதம் கொடுக்கணும். அதில் பயிற்சி பெறுவதற்கு அந்த தேர்வர்களுக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த டிஆர்பி தேர்வு நிறுவனம் என்ன செய்யுது பாருங்க, எவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு அப்பட்டமான ஒரு செயல். ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்போ சைக்காலஜி சிலபஸை சேஞ்ச் பண்ணி விடுறாங்க. ஒரு தேர்வுக்கும் ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கும் ஒரு 60 நாள் வித்தியாசம் தான் இருக்குது. 60 நாளில் ஒரு 10 யூனிட்டு என்னங்கிறதே தெரியாத ஒரு சூழ்நிலையில் ஒரு 60 நாளில் எப்படி அதை முழுசாக படித்து உள்வாங்கி அந்த தேர்வை எப்படி பாஸ் பண்ணுவான் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட நாங்கள் தேர்ச்சி பெற்று அந்த நிலையை கூட கடந்து இப்போது ஒரு நல்ல மதிப்பெண் வாங்கி சிவி லிஸ்ட்டுக்கு அடுத்து 1 2 3 4 5 அப்படின்ட்டு இந்த மதிப்பெண்ணில் நாங்கள் வரிசையில் இருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போது 3,500 மேற்பட்ட காலி பணியிடங்கள் இப்பொழுது தற்போது இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா குறிப்பாக இந்த இடைநிலை ஆசிரியர்கள் வந்து 5,000 பேரும், இந்த பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து 5,000 பேரும்,
முதுகலை ஆசிரியர்கள் 4000 பேரும் தற்காலிக பணியாளர்கள் இப்போ அரசு பள்ளியில் வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ இங்க வச்சது 3 வருஷத்துக்கு ஒரு முறை 2000 வச்சிருக்கிறாங்க. 2000 போஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. இப்போ மேலே இருக்கக்கூடிய போஸ்ட் எல்லாம் என்ன, அந்த யாருக்குரியது, அது எப்போ நிரப்பணும், எப்போ நிரப்ப போறீங்க? இதற்கு இன்னொரு தேர்வு ஒன்று வைக்க போறீங்களா? ஒரு தேர்வுக்கு 3 வருடம் என்றால் இன்னொரு தேர்வுக்கு 3 வருடம். அந்த தேர்வில் எங்களுடைய நிலை எவ்வாறு இருக்கும்? எனக்கு வயது 42, எனக்கு வயது 42. இப்போ அடுத்த தேர்வுக்கு எனக்கு வயது 45 அல்லவா? இன்னும் எத்தனை தேர்வு என்னால் எழுத முடியும்? அப்படியே இந்த குடும்ப சூழ்நிலையை பார்த்து கொண்டு என்னுடைய குடும்ப சூழ்நிலையை நான் அதையும் சமாளிச்சுக்கிட்டு இதையும் பார்த்துக்கிட்டு எப்படி என்னால் தேர்வு எழுத முடியும்? நான் டீச்சர் ட்ரைனிங் படித்து இது பதிவு பண்ண விரும்புகிறேன். நான் டீச்சர் ட்ரைனிங் படித்து 20 வருஷம் ஆகுதுங்க. 20 வருஷம் எனக்கு சீனியாரிட்டி படி போட்டிருந்தால், சீனியாரிட்டி படி எனக்கு வேலை போட்டிருந்தா 20 வருஷம் என்னுடைய சர்வீஸ். நான் ஒரு ஸ்கூலினுடைய சீனியர் எச்எம்மாக இருந்திருப்பேன். நான் ஒரு ஸ்கூலில் ஒரு எச்எம்மாக என்னுடைய இன்னைக்கு நிலைமை இருந்திருக்கும். ஆனால் இருந்த வேலையெல்லாம் விட்டு இந்த தேர்வை நம்பி இன்னைக்கு களத்தில் இறங்கி இன்னைக்கு இருந்த வேலையை விட்டுட்டு எக்ஸாமு போயிடுச்சு. ஒரு 2 மதிப்பெண்களில் பின்னாடி நிற்கிறோம். இப்போ இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை எங்களுக்கு உயர்த்தி கொடுத்தாலோ இல்லை இந்த தற்காலிக பணியாளர்களை ஆசிரியர்களை நீக்கிட்டு, எங்களுடைய ஒற்றை கோரிக்கை அதுதான். அது இடைநிலையாக இருக்கட்டும், முதுகலையாக இருக்கட்டும், பட்டதாரி ஆசிரியர்களாக இருக்கட்டும், தற்காலிக ஆசிரியர்களை எதுக்காக நியமனம் பண்ணி வச்சிருக்கிறீங்க? இப்போ அவர்களை நீக்கினால் அந்த இடத்த எங்களுக்கு கொடுத்தால் என்ன போன ஆயிரக்கணக்கான தேர்வர்கள் பயன்படுவாங்க, ஆசிரியர்கள். இந்த கோரிக்கையை அரசாங்கம் எப்படி பார்க்குது? இப்போ நீங்கள் அந்த 14,000 ஆசிரியர்களை நீக்க வேண்டும் என்பதும் அந்த இடத்துல எங்களை பணியமர்த்துங்கன்ற கோரிக்கைகள் நீங்கள் கொண்டு சேர்த்தீங்களா அரசாங்கத்துக்கு? கண்டிப்பாக நாங்கள் மனுக்கள் மட்டுமே குறைஞ்சபட்சம் ஒரு 5000 மனுக்கள் மேலே நாங்கள் கொடுத்துருப்போம். 5000 மனுக்கள் குறைஞ்சபட்சம் 5000. தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆசிரியர்களும் எங்களுடைய தனிப்பட்ட முறையிலும் சரி, கூட்டாகம் சேர்ந்து சரி, குறைஞ்சபட்சம் ஒரு 5000 மனுக்கள் மேலே கொடுத்துருப்போம். நாங்கள் ஆயிரக்கணக்கான கடிதங்கள் நாங்கள் போட்டிருப்போம், லட்சக்கணக்கான மின்னஞ்சல் போட்டிருப்போம். ஒரு மின்னஞ்சலுக்கும் ஒன்றும் பதிலும் இல்லை. இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வை நான் சொல்கிறேன். நாங்கள் ஒரு தலைமைச் செயலகத்தில் உள்ள நாங்கள் ஒரு கூட்டாக சேர்ந்து நாங்கள் போய் எங்கள் சார்பாக மனு கொடுக்குறோம். அது அந்த பள்ளி கல்வித்துறையை சார்ந்த ஒரு முக்கிய நபர் எங்களை ஒரு பொருட்டாக கூட மதிக்கலை. ஒரு மனு கொடுக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட எப்படி மனு வாங்கணும், அந்த மனு என்ன அப்படிங்கிறத பார்க்கணும், உன்னுடைய கோரிக்கை என்னப்பா, உன் பிரச்சனை என்னப்பான்னு கேட்கணும். எதுவுமே இல்லை. வாங்கினார். 5 பேர்கள் போகிறோம், 5 பேரும் இப்படி வாங்குறாரு. மனுவை பார்க்கல சார், மனுவை பார்க்கல, இப்படி வாங்குறாரு, அடுக்கிறாரு. அடிக்கிடு அப்புறமா இப்படி பார்த்துட்டு, சரி உன் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்குறாரு, உங்கள் கோரிக்கை என்னன்னு கேட்குறாரு. சொல்ல இப்படியே இருந்தார். சொல்லி முடிச்ச பிறகு மறுபடியும் சொல்லு அப்படிங்கிறார், மறுபடியும் சொல்லுங்கிறார். இவர் சொல்வதை ஒரு வார்த்தை கூட காதலியே வாங்கலை சார், ஒரு வார்த்தை கூட காதலியே வாங்கலை. அவர் பார்த்துட்டு இருக்கிறத அத்தனையும் முன்னாடி ஓடிட்டு இருக்கக்கூடிய தொலைக்காட்சியில் புதிய தலைமுறை செய்தி பார்த்துட்டு இருக்காரு. இதை கேட்கும் போது, இதை பார்க்கும் போது எங்களுக்கு எப்படி இருக்கு சார்? ஆசிரியர்களை ஒரு நாளும் கைவிட மாட்டோம் அப்படின்னு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அப்போது பேசுவதை பார்க்குறோம். அவர்கள சந்திக்கலையா நீங்கள்? கண்டிப்பாக சார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு பொய் அப்படின்னு சொல்லலாம். இதில் நான் இந்த வார்த்தையை இன்னும் கொஞ்சம் நான் ஆழமாக பார்க்குறேன். ஆசிரியர்களை ஒருபோதும் நாங்கள் கைவிட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அரசு பள்ளிகளில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களும் மட்டும் பொருந்துமா, அல்லது எதிர்கால ஆசிரியர்களும் பொருந்துமா அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு பொருந்தாது அப்படின்னு தான் நாங்கள் பார்க்கோம். ஏன்னா எங்களை ஒருபோதும் கண்டுக்கவே இல்லை. அம்மாவினுடைய ஆட்சி காலத்தில் 5 ஆண்டுகளில் 72,000 பேர் போஸ்டிங் போட்டிருக்கிறாங்க. இப்போ 72,000க்கு மேற்பட்ட உங்களுடைய நிலையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், ஆமாம், போஸ்டிங் போட்டவங்களுக்கு மட்டும் வாரியத்தால் ஆமாம் நியமிக்கப்பட்டார். இப்போ அதுவும் அம்மா அவர்கள் 2012 ஒரே ஆணையில் ஒரே கையெழுத்தில் 20,000 பேர் போட்டிருக்காங்க சார். ஒரே ஆணை. எந்த அடிப்படையில் அவர்கள் அதை செயல்படுத்தினார்கள், எந்த அடிப்படையில் இவர்கள் அதை செயல்படுத்தாமல் இருக்கிறார்கள்? இப்போ இந்த ஆட்சியில் பார்த்தோம்னா
ஒரு அதிகபட்சம் ஒரு 7,000 அவ்வளோதான் சார். இதில் கடந்த 5 ஆண்டுகள். ஆமாம் சார், இன்று வரை. ஆமாம். இதில் பாருங்க, யோசிச்சு பாருங்க, 70,000க்கும் 7,000க்கும் எங்கே சார் இருக்கு? எங்கே இருக்கு? என்ன காரணமாக சொல்கிறாங்க? என்ன காரணம்? நிதி நெருக்கடி. நிதி நெருக்கடி இங்கே பாருங்க. அது உண்மை இல்லையா? இதை பாருங்க, எவ்வளோ ஒரு நிதி நெருக்கடி. தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு 25 கோடி மாணவர்கள் படிக்கக்கூடிய இந்தியாவுக்கு 78,572 கோடி ஒதுக்குது இந்திய அரசாங்கம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழக அரசு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 1.25 கோடி மாணவர்களுக்காக 46,767 கோடி ஒதுக்கியிருக்கு. 767 கோடி. இதோட ஒப்பிடும்போது ஒரு மாநிலத்திற்கு மட்டுமே ஏறக்குறைய இது ஒரு 50% கிடைக்கிறது. இதில் இன்னொரு செய்தி பாருங்க, இதை மக்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எங்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக மக்கள் தெரிஞ்சுக்கணும். 2021-22 மட்டும் கல்விக்காக ஒதுக்கப்பட்ட நிதி பார்த்தோம்னா 32,599.54 கோடி. 2021-22 22-23 36,895.89 கோடி. இதில் 23-24 கல்விக்காக ஒதுக்கப்பட்ட நிதியில் 40,299 கோடி. 24-25 44,042 கோடி கல்விக்காக ஒதுக்கப்பட்டது. இறுதியாக ஒதுக்கப்பட்ட நிதி 2025-26க்காக 46,767 கோடி. இது ஒட்டுமொத்தம் இந்த 5 ஆண்டுகளில் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது 200,000 கோடிக்கு மேலே இந்த கல்விக்காக அந்த அறிவிப்பு அல்லது அரசாணை என்பது கல்விக்கான நிதி தானே? கல்விக்கான நிதி உங்களுக்கானது மட்டுமல்ல. இப்போ எங்களுக்கானது மட்டுமல்ல, இந்த 200,000 கோடியில எங்களுக்கானது மட்டுமல்ல. அது புதிய கட்டிடங்கள் கட்டுவது, கழிப்பறை, அனைத்து விஷயங்களும் அதுக்குள்ள அடங்கும். ஆனால் நாங்கள் கேட்பது என்ன? இதில் இந்த ஆசிரியர் நியமனத்திற்காக நீங்கள் எவ்வளவு ஒதுக்குனீங்க? ஏன் இவ்வளவு கோடி? 200,000 கோடி எவ்வளவு ஒதுக்கியிருக்காங்க? 200,000 கோடிக்கு மேல ஒதுக்கக்கூடிய இந்த இதுல தற்காலிக பணியாளர்களை ஆசிரியர்களை நியமிச்சிருக்கிறீங்க. கேட்டா அவங்க சொல்லக்கூடிய பதில் நிதி நிலை நெருக்கடி. இதை யாருன்னா ஏத்துக்குவாங்களா? 200,000 கோடி ஒரு 5 ஆண்டுகளில் ஒதுக்கப்பட்டிருக்கு. கேட்டால் நிதி நிலை நெருக்கடி இல்லை காரணத்தினால நாங்கள் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அம்மாவனுடைய ஆட்சி காலத்தில் மட்டும் வெறும் 17,000 கோடியில் ஒரே இதில் 20,000 பேர் போடுறாங்க. அதோடு ஒப்பிடும்போது இதை நாம் என்ன சொல்லுவது என்று எனக்கு தெரியல. இல்லை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலையில் ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து எப்படியெல்லாம் அவங்க படித்து அந்த குடும்ப சூழ்நிலையை தாண்டி இந்த தேர்வுக்காக 3 வருடம் 4 வருடம் கடுமையாக படித்து எவ்வளோ செலவு மணிவண்ணன் 20 ஆண்டுகள் போயிடுச்சு எனக்கு. கண்டிப்பா 20 ஆண்டு என்னுடைய முதுநிலை தலைமை ஆசிரியராக இருந்திருப்பேன்னு சொல்லி. கண்டிப்பா உங்களை போன்று எத்தனாயிரம் பேர் இப்படி காத்து கொண்டு இருக்கிறார்கள்? என்ன இதை இந்த இடத்துல கண்டிப்பாக நான் இன்னொரு விஷயத்தை நான் பதிவு பண்ணிக்கிறேன். என்னோடு போராட்டத்தில் கலந்து கொண்ட என்னுடைய அருமை நண்பர் அப்படின்னு சொல்லக்கூடாது, கண்டிப்பாக என்னுடைய அண்ணா அப்படின்னு தான் சொல்லணும். அவருக்கு வயது 58ங்க. மின்னல் ரவி அப்படின்னு பேர். திருத்தணியிலிருந்து கலந்துக்கிட்டார். அவருக்கு வயது 58. கடந்த 20 வருட காலமாக போராடி கொண்டு இருக்கிறார். அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம், தம்பி உங்களுக்காக நான் இங்கே வந்திருக்கிறேன். எனக்கு இந்த அரசாங்கம் வேலை கொடுக்கும் என்று நம்பிக்கை இல்லை. இந்த அரசாங்கம் எனக்கு வேலை கொடுப்பதாகவும் இல்லை. இந்த அரசாங்கம் வேலை கொடுத்தால் கூட நான் இன்னும் எத்தனை வருட காலங்கள் நான் பணியாற்றி விட போகிறேன். அதில் என்னுடைய சர்வீஸ் என்ன வந்துட போகுது? அதனால் நான் பெறக்கூடிய பலன் என்ன? ஆனால் நான் ஏன் இங்கு வந்தேன் என்றால், என்னை போன்ற இந்த ஆசிரியர்களுக்காக என்னால் முடிந்த அளவு என்னாலாவது இந்த ஆசிரியர் சமூகத்திற்கு ஒரு விடிவு காலம் வந்துவிடாதா, என்னால் முடிந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் ஆச்சு, எதிர்கால தலைமுறைக்காவது என்னால் முடிந்ததை பண்ணவிட முடியாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தின் காரணமாக தான் நான் வந்தேன் அப்படின்னு பதிவு பண்ணேன். என்னுடைய சக நண்பர் ஒருத்தர், தஞ்சாவூரை சார்ந்த ஒரு நண்பர் பாஸ்கர் அப்படின்னு சொல்லி,
மனு கொடுப்பதற்காக மட்டுமே கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு பண்ணியிருக்காரு. மனு கொடுப்பதற்காக மட்டும். ஏறாத கட்சி அலுவலகம் இல்லை, பார்க்காத முக்கிய பிரமுகர்கள் இல்லை, பார்க்காத அரசியல் தலைவர்கள் இல்லை, ஆட்சியாளர்கள் இல்லை. அத்தனை இடங்களிலும் ஏறி இறங்கி லட்சக்கணக்கில் செலவு பண்ணார் சார். அவர் போடாத விண்ணப்பம் கிடையாது சார். ஆனால் இன்னமும் வெளியே தான் நிற்கும். 10-15 வருட காலமாக தொடர்ச்சியாக தேர்வு எழுது மட்டுமே தொழிலாகும். இது ஒரு தொழிலா சார்? என்னப்பா பண்ணிட்டு இருக்கிற? தேர்வு எழுதிட்டு இருக்க, என்னப்பா பண்ணிட்டு இருக்க? எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிற. இது ஒரு தொழிலா? தேர்வு எழுதுவதும் தேர்வுக்கு படிப்பதும் ஒரு தொழிலா? இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு 3 வருடத்திற்கு ஒரு முறை தேர்வு வைக்கிறாங்க. இப்போ நான் கேட்பது என்ன? நான் பொதுமக்களிடம் இந்த கேள்வி கேட்கிறேன். 3 வருடத்திற்கு ஒரு முறை தேர்வு வைக்கிறாங்க. அப்படி என்றால் அந்த 3 வருடத்திற்கு ஒரு முறை தேர்வு வைக்க வேண்டிய இடத்துல வருஷம் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டே தான் இருக்கிறான். அப்படின்னா 3 வருடத்தில் அப்போ அவனுக்கு கிடைக்கக்கூடியது, அந்த 3 வருடம் கிடைக்கக்கூடிய அந்த ஆசிரியர் அவனுக்கு இல்லாமல் தான் போகுது அந்த மாணவனுக்கு. அதனால் அவன் அந்த வயதில் அந்த பருவத்தில் கிடைக்க வேண்டிய அறிவு அவனுக்கு மறுக்கப்படுகிறது அல்லவா? அவன் வருங்காலத்தில் அவன் இந்த சமூகத்தில் எப்படி போட்டித் தேர்வை எதிர்கொண்டு அவன் ஒரு நல்ல நிலைக்கு அவன் வருவான். அவனுடைய எதிர்காலம் என்ன? அரசு பள்ளிகளில் வருஷம் 1 லட்சம் மாணவர்கள் கூடுதலாக சேர்ந்து கொண்டு இருப்பதாக தகவல் இருக்கிறது. எல்லாமே ரெக்கார்டில் இருக்கு. இப்போ நாங்கள் முன்வைக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, வருஷம் 1 லட்சம் பேருக்கு மேலே அரசு பள்ளிகளில் சேர்றாங்க அப்படின்னா, அந்த அரசு பள்ளிகளில் சேரக்கூடிய அந்த 1 லட்சம் நபர்களுக்கு, அந்த மாணவர்களுக்கு குறைஞ்சபட்சம் 40க்கு 1 ஆசிரியர் அப்படின்னு போட்டால் கூட வருஷத்துக்கு 2500 ஆசிரியர்கள் புதியதாக நியமனம் செய்ய வேண்டும். ஆனால் செய்யல. இப்போ இந்த இடைநிலைக்கு மட்டும், இடைநிலை அந்த பட்டதாரிக்கு மட்டும் பார்த்தோம்னா, இப்போ கடந்த 13 ஆண்டு காலமாக காலிப்பணியிடங்கள் முழுமையாக நிரப்பப்படவில்லை. 13 ஆண்டுகளாக. முதுகலையில் மட்டும் கடந்த 5 ஆண்டுகளாக முழுமையாக காலிப்பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை. வெறும் கண் துடைப்பதற்காக 1000, 2000 என்று வெறும் கண் துடைப்பதற்காக செய்கிறது. மேலே இருக்கக்கூடிய காலிப்பணிகள் எப்பொழுது நிரப்புவது? அப்போ நிரப்பக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் எப்படி இருப்போம்? எங்களுடைய நிலை என்ன? 2006 நான் முடித்தேன். 2006 2004 நான் ஃபஸ்ட் இயர் நான் படிக்கிறேன். அப்போது வங்கியில் எஜுகேஷன் லோன் வாங்குகிறேன். 40,000 எனக்கு கொடுக்கப்பட்ட தொகை. இந்த 40,000 இப்பொழுது 2 லட்சமாக இருக்கிறது. கடன், வங்கியில் கடன் 2 லட்சமாக இருக்குது. இதில் என்னுடைய நண்பர் ஒருத்தருடைய, அவர் எஜுகேஷன் லோன் வாங்கி அதை கட்ட முடியாத சூழ்நிலையில் அவருடைய மொபைல் நம்பரு எல்லாமே, அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே பிளாக் பண்ணிட்டாங்க. 20 வருஷம் ஆகுது. இப்போது காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். 20 ஆண்டு போராட்டம், ரொம்ப உருக்கமாக சொன்னீங்க. தேர்வு எழுதுவதே ஒரு தொழிலாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இந்த அரசாங்கம் மீண்டும் மீண்டும் சொல்கின்ற விஷயம் என்பது நிதி பற்றாக்குறை அப்படின்றது ஒரு ஏற்புடைய வாதம் தானே. ஆனால் இது பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா மணிவண்ணன்? கண்டிப்பாக. ஏன்னா நம்ம ஒவ்வொரு இதுலேயுமே ஆண்டிலையுமே நிதி என்பது கல்விக்காக ஒதுக்கக்கூடியது சென்ற ஆண்டை விட கூடுதலாகத்தான் ஒதுக்கப்படுகிறது. இப்போ 5 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 200,000 கோடிக்கு மேலே ஒதுக்கப்பட்டதில் இந்த நியமனத்திற்காக எவ்வளோ ஒதுக்குனீங்க? எத்தனை பேர் போஸ்டிங் போட்ட? வெறும் 7,000 நபர்கள். இப்பொழுது பணிபுரிந்து கொண்டு இருப்பவர்கள் அத்தனும் தற்காலிகமாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு 10,000 15,000 அவ்வளோதான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ அவங்களுக்கு அந்த இடம் எங்களுக்கானது. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுடைய சீட்டில் ஒரு எதிர்கட்சி தலைவரோ யாரோ ஒரு ஆள் உட்காந்துக்கிட்டா நீங்கள் விடுவீங்களா? எங்களுக்கான இடம் அல்லவா? நாங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறோம். அது எங்களுக்கான இடம். அது நாங்கள் உட்கார வேண்டிய இடம். எனக்கான இடத்துல இன்னொருத்தர் உட்காந்துட்டு அது விட முடியுமா? அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நான் உள்ளே இருக்க வேண்டிய நான் வெளியே இருக்கிறேன், வெளியே இருக்க வேண்டியவங்க உள்ளே இருக்கிறாங்க. இது எப்படி ஏற்றுக்கொள்வது என்று என்ன முடியல. இப்போ உங்களை போன்ற தேர்வு எழுதி காத்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் யாருமே அந்த தற்காலிக பணியாளர்களாக கூட எடுக்கலையா? இல்லை ஒரு சிலர் அதில் போயிருக்காங்களா?
ஒரு சிலர் போயிருக்கிறாங்க, எல்லாரும் குறை சொல்ல முடியாது. இப்போ ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ தற்காலிக பணியாளர்களாக அவங்க போயிருக்கிறாங்க, ஆசிரியர்களாக போயிருக்கிறாங்க. ஆனால் அங்கே அவங்க கொடுக்கக்கூடிய நெருக்கடியும் அந்த பணி சுமையும் அவர்களால் தாங்க முடியல. அவங்க தேர்ச்சி பெற்றவர்கள் தானே, அது நிரந்தரமாக போட்டால் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அல்லவா? நிரந்தரமாக போட்டால் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அல்லவா? ஒரு தகுதி இருந்தும் தேர்ச்சி பெற்றிருந்தும் அவங்க தற்காலிக பணியரால் ஏன் அவங்க வேலை செய்யணும்? எதற்காக செய்யணும்? ஒரு தகுதியற்றவனுக்கு ஒரு தகுதியான ஊதியம், தகுதியான ஒரு பதவி கிடைக்கவில்லை என்றால் அவனுடைய மனநிலை எவ்வாறு இருக்கும்? நான் கேட்குறேன், 20 வருஷமா நாங்கள் படித்து, 15 வருஷமா, இப்போ 10 வருஷமா படித்து நாங்கள் எல்லாமே வரோம். இன்னைக்கு என்னுடைய வயது பார்த்தோம்னா 42. இப்போ நான் படித்த காலத்துக்கும் இப்போ என்னுடைய வயதிற்கும் 20 வருஷம். 20 வருஷம் பின்னாடி வந்தவங்க முன்னாடி போகிறாங்க. 20 வருஷம் பின்னாடி வந்தவங்க முன்னாடி வேலையை வாங்கிட்டு போகிறாங்க. என்னுடைய மனநிலை எப்படி இருக்கும் பாருங்கள், என்னுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும்? அதையும் தாண்டி இந்த தேர்வில் நான் மதிப்பெண் வாங்கி பாஸ் பண்ணி ஓரிரு மதிப்பெண்ணில் நாங்கள் பின்னாடி நிற்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இன்னும் கூடுதல் பணியிடங்கள் இருக்குல்ல, அந்த கூடுதல் பணியிடங்களில் இந்த தேர்வுலேயே அதை சேர்த்துனா நாங்கள் உள்ள பணி வாய்ப்பு கிடைக்கும் இல்லவா? இதற்கு இன்னொரு டிஆர்பி தேர்வு வேண்டுமா? மணிவண்ணன், இந்த நிதி நெருக்கடி என்பதை ஏற்கிறீங்களா இல்லை இது ஏற்கலையா நீங்க? அத்தனையும் அப்பட்டமான வேற என்ன காரணமா இருக்க முடியும்னு கேட்கிறேன். நிர்வாக திறமையின்மையா, ஏமாற்று அலட்சிய போக்கா? ஏன்னா கல்வித்துறை என்பது ஏமாற்று அரசியல். கல்வித்துறை என்பது மிக முக்கியமான ஒரு துறை, ஒரு சமுதாயத்தை நல்வழிப்படுத்த வேண்டிய துறை, அடுத்த தலைமுறை காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு துறை. ஒரு அடிப்படையான சுணக்கம் அல்லது இந்த விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம்னு கேட்கிறேன். ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்துக்கு நம்ம கண்டிப்பா ஒரு புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாணவனுக்கு கிடைக்கக்கூடிய சமயத்தில் கிடைக்க வேண்டிய அறிவு பற்றாக்குறையினால அவனுடைய எதிர்கால சந்ததியும் பாதிக்கப்படும். அவன் அவனுக்கு கிடைக்க வேண்டிய கல்வியும் அவனுக்கு போதிக்க வேண்டிய அந்த ஒழுக்கமும் அந்த காலத்தில் போதிக்கப்படவில்லை என்றால் அவன் எதிர்காலத்தில் அவன் தீவிரவாதியாகவோ குற்றவாளியாகவோ இந்த சமூகத்தில் எதிரானவனாகவோ அவன் வளருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இத்தனை காலி பணியிடங்களை இத்தனை வருஷமா நம்ம வச்சுக்கிட்டு அதை நிரப்பாமல் இதை எங்களையும் ஏமாற்றிக்கொண்டு இந்த சமூகத்தையும் ஏமாற்றிக்கொண்டு எதிர்கால சந்ததியும் பாழாக்கி கொண்டு இருப்பது எந்த விதத்தில் எங்களால் ஏற்க முடியும்? எவ்வளவு காலி பணியிடங்கள் எத்தனை ஆண்டுகளாக இருக்குது நிரப்பப்படாமல்? குறைஞ்சபட்சம் 15,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கு. நாங்கள் கேட்பது அதுதான். நாங்கள் தேர்வு எழுதி பாஸ் பண்ணவங்க ஒரு 50,000 நபர்கள் இருப்போம். இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை முழுமையாக நிரப்பு. இப்போ ஒரு லாஸ்ட்டாக இப்போ டிஆர்பி தேர்வு எழுதணும், 2025 டிஆர்பி எழுதணும். இதில் ஒரு 2000 போஸ்ட் தான் போட்டிருக்கிறாங்க. இன்னும் இருக்குது, அதை விட இன்னொரு மடங்கு இருக்குது. இப்போ இந்த நான்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இதற்கு இன்னொரு டிஆர்பி நீங்கள் வைக்க போறீங்களா? அதற்கு இன்னொரு 3 வருஷம் என்னுடைய ஆயுளில் குறைக்கணுமா? அந்த டிஆர்பி வச்சா நாங்கள் உள்ள போயிடுவோமா? ஏன் அந்த டிஆர்பி அந்த காலி பணியிடங்களை இன்னும் 3 வருஷம் கழிச்சு வைக்கக்கூடியதை ஏன் இப்போ இதில் சேர்க்கக்கூடாது? கடந்த கால வரலாற்றை எல்லாம் பார்த்தா ஒவ்வொரு தேர்விலையுமே கூடுதலாக அறிவிக்கப்பட்ட அந்த காலி பணியிடங்களை விட கூடுதலாக தான் போட்டிருக்கிறாங்க போஸ்ட். 2வது சிவி லிஸ்ட்னு ஒன்று வரும், இருக்கக்கூடிய காலிப்படையினர்லாம் போடுவாங்க. இப்போ அது நடக்கவும் இல்லை. எல்லாருமே இப்போ 10-12 வருடமாக போராடிட்டு இருக்கிறாங்க. இடைநிலையும் இடைநிலை ஆசிரியர்கள், பட்டதாரிகள், முதுகலை எல்லாமே நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய ஒற்றை கோரிக்கை என்ன? தற்காலிக ஆசிரியர்களை தடை செய். நீதிமன்றமே சொல்லியிருக்கு, நாங்கள் சொல்லலை, நீதிமன்றமே சொல்லியிருக்கு. நீதிமன்றத்தில் உத்தரவு இருக்குது? இருக்கு, எங்க கையில் இருக்கு, நீதிமன்ற உத்தரவு இருக்கு. அவங்கள அதற்கு பதிலாக நிரந்தர ஆசிரியர்களை நியமனம் செய். இப்போ ஒவ்வொரு இடத்துல எங்களுக்கு பிஜியில் 5000 இருக்கு, போஸ்ட் இருக்கு, பட்டதாரியில் 5000 இருக்கு, இடைநிலையில் 5000 இருக்குன்னா அந்த பார்த்தீங்கன்னா இப்போ 2 டிஆர்பி 3 டிஆர்பி இல்லை 2 எஸ்டிடி அந்த நியமன தேர்வுக்குரிய அந்த வேகன்சி அங்கே இருக்குல்ல, அதை இப்போ ஃபில் பண்ணாக்கல இப்போ பாஸ் பண்ணி இருக்கிறவங்கெல்லாம் உள்ளே போவாங்கல்ல.
அவங்களுடைய வாழ்வாதாரம் மேம்படும் அல்லவா, அவங்களுடைய வாழ்க்கை காப்பாற்றப்படும் அல்லவா. மாணவன் கல்வி அரசு பள்ளிகளில் அவனுக்கு முறையான கல்வி கிடைக்கும் அல்லவா. அரசு பள்ளி இப்போ ஒரு இது என்னன்னா 2025 வரைக்கும் ஒரு டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா 200க்கும் மேற்பட்ட பள்ளிகள், அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு. 200க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு. காரணங்களால் காரணம் தனியார் மோகம். ஏன் தனியார் மோகம்? எதற்கானது? இங்க சரியில்லை, ஒழுக்கம் சரியில்லை, நிர்வாகம் சரியில்லை, ஆசிரியர் பற்றாக்குறை. இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் அங்கே இருக்கக்கூடிய எஸ்எஸ்ஏ அமைப்பு மூலமாகவும் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் மூலமாகவும் அங்கே தேர்ச்சி பெற்றவர்கள் பெறாதவர்கள் என்று கிடைப்பவர்களை வைத்து அங்கே பாடம் நடத்துகிறார். அப்படி தரங்குறை தன்னுடைய பையனுக்கு தான் கெட்டு போயிட்டேன், தன்னுடைய பையனுக்காவது ஒரு நல்ல கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஆசைப்படுகின்ற ஒவ்வொரு பெற்றோரும் எதை விரும்புவார்கள்? தனியார் பள்ளியையா அரசு பள்ளியையா? நான் கேட்பது அதுதான். உங்களால் கல்வி நிறுவனத்தை நடத்த முடிந்தால் நடத்துங்கள், இல்லைன்னா தனியார்கிட்ட ஒப்படைச்சிருப்போங்க. ஒரு எல்என்டி இன்னைக்கு எடுத்தாங்க ஒரு ரோடு. இப்போ எல்என்டி வரதுக்கு முன்னாடி அந்த சாலைகள் எப்படி இருந்தது? ஒரு வண்டி போகக்கூட முடியாத குண்டும் குழியுமாக இருந்தது. இன்னைக்கு எப்படி இருக்கு? ஒரு தனியார் எடுத்து ஒப்படைக்கும் போது அப்படி இருக்கு. அப்படி உங்களால் முடிந்தால் செய்யுங்க, இல்லைன்னா ஒப்படைச்சிட்டு போறீங்க. கோரிக்கைக்கு அது மாற்றா இருக்குமான்னு தெரியல. கண்டிப்பா. இப்போ நீங்க குறிப்பிடக்கூடிய இந்த உங்களுடைய போராட்டம் கோரிக்கை என்பது பல ஆண்டுகளாக தொடர்ந்து கொண்டு இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இப்போ தேர்தல் நெருக்கத்தில் இந்த கோரிக்கை கொஞ்சம் கூர்மைப்படுத்துறீங்களா? இப்போ அது செவிசாய்ப்பார்கள் அப்படின்னு நம்புறீங்களா? இல்ல, இது அப்படி நான் பார்க்கல. 20 ஆண்டுகள் அப்படிங்கும்போது ஏறக்குறைய 4 ஆட்சிகளை பார்த்திருப்பீர்கள். கண்டிப்பா 4 ஆட்சிகளிலும் இந்த கோரிக்கைகள் தொடர்ந்து கொண்டு இருப்பது தான் நீங்க சொல்லும் போது புரிஞ்சு கொள்ள முடிகிறது. ஆனா கோரிக்கைகள் செவிசாய்த்தப்பாடில்லை. இதை நான் வேறு ஒரு கோணத்தில் தற்காலிக ஆசிரியர்கள் 15,000 பேர்கள் ஒரே நாள்ல நியமிக்க மாட்டாங்க இல்லையா? கண்டிப்பா. எத்தனை ஆண்டுகள் நியமிச்சிருப்பாங்க? படிப்படியாக தான் நியமிச்சிருப்பாங்க. கண்டிப்பா படிப்படியா. உங்க கோரிக்கைகள் ஒரு புறம், மறுபுறத்தில் அந்த நியமனம் நடைபெற்று கொண்டே தான் இருக்குது. கண்டிப்பா. எப்படி புரிஞ்சுக்கலாம்? இது இதுல நான் ஒரு விஷயம், ஒரு ஆசிரியர் சமூகம் என்பது இந்த சமூகத்திற்கு முன்னுதாரணம். ஒரு ஆசிரியரை பற்றி ஒரு ஆசிரியர் நீ இப்படி இருக்கலாமா என்ற கேள்வி பலரிடம் நாம் எழுவதை நம்ம பார்க்கிறோம். ஒரு ஆசிரியர் என்பவர் முன் உதாரணமாக இருக்கணும். ஒரு ஆசிரியர் இந்த சமூகத்திற்கு இந்த மக்களுக்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டியவர்கள் இன்னைக்கு நடு ரோட்டில் இறங்கி போராட வைப்பது ஒரு அரசாங்கம் எப்படி இதை ஏற்றுக்கொள்வது? எனக்கு போராட வேண்டும் என்ற எண்ணம் இல்லை, மறியல் பண்ண வேண்டும் என்ற எண்ணம் இல்லை, மனு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. ஆனால் இதையெல்லாம் என்னை தூண்டிவிட்டது, எழுச்சி பெற செய்வது, போராட வைத்தது, நடு ரோட்ல நின்று என்னை பிச்சை எடுக்க வைத்தது இந்த அரசாங்கம். எனக்கு வேலை கொடு என்று பிச்சை எடுக்குவது அரசாங்கம். எவ்வளோ ஒரு இது பாருங்க. என்னுடைய நண்பர் நேற்று இரவு எவ்வளவு பேர் வேலைக்கு அப்படி காத்திருக்காங்க? எத்தனை? கிட்டத்தட்ட 50,000 பேர் தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டும் இருக்காங்க. உங்க நிலையில 50,000 பேர் தேர்ச்சி பெற்ற நிலையில் மட்டுமே இருக்கிறாங்க. நாங்க கேட்பதை தான், இருக்கிற காலி பணியிட முழுசா போடு. ஏன் வைக்கிற? அடுத்த டிஆர்பின்னு ஏன் வைக்கிற? அடுத்து இது நியமன தேர்வுன்னு ஏன் வைக்கிற? இப்ப ஏற்கனவே நியமன தேர்வு அறிவிப்பு கட்டத்தை இன்னும் வைக்கல. அப்படி இருக்கும்போது அடுத்த ஏன் ஒரு தேர்வு? அடுத்த தேர்வு முடியாது. ஏன்? நாங்கள் எங்களுடைய வயசை இழந்திருக்கோம், வாழ்க்கை இழந்திருக்கிறோம், எங்களுடைய கனவுகளை, எங்களுடைய லட்சியங்களை இழந்திருக்கிறோம். என்னுடைய அப்பாவினுடைய கனவை நான் பொய்யாக்கிறேன், என்னுடைய மகளினுடைய கனவை நான் பொய்யாக்கி இருக்கிறேன். கனவு திட்டம்னு ஒன்று கொண்டு வரீங்க, என்னுடைய கனவே பாழா போயிடுச்சு, என்னுடைய தலைமுறையே வீணா போச்சு, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்வை நான் எப்படியெல்லாம் உருவாக்கணும்னு நினைச்சனோ அத்தனையிலும் மண்ணள்ளி போயிட்டு. இது என்னுடைய நிலை மட்டுமல்ல, என்னை சார்ந்த அத்தனை பேருடைய நிலை அதுதானே. ஏன் நாங்கள் தகுதி பெற்று இருந்தும் வெளியில் நிற்க வேண்டும்? காலி பணியிடங்கள் முழுமையாக நிரப்புங்க. அந்த காலி பணியிடங்கள் அத்தனையும் எங்களுக்குரியது. தற்காலிகமாக ஏன் போடுற? தற்காலிகமான ஒரு அரசியல் நீங்க செய்வீங்களா? ஒரு 2 வருடத்திற்கு 3 வருடத்திற்கு நீங்க ஒன்று செய்வீங்களா? ஒரு 5 வருடம் ஆட்சி நீங்க முழுமையா செஞ்சாதானே உங்களுக்கு திருப்தியா இருக்கும். அப்படி இருக்கக்கூடியது உங்க சீட்ல வேற ஒரு ஆள் உட்கார்ந்த நீங்க ஏற்றுக்கொள்வீர்களா? எங்களுடைய இடம் அது, எங்களுக்கான இடம், எங்களுக்கானது, உரிமை அது எங்களுக்கு. நாங்கள் ஏன் வெளியே நிற்க வேண்டும்? நாங்கள் எதற்காக வெளியே நிற்க வேண்டும்? எங்களுக்கு தகுதி இல்லையா? நீங்கள் வைத்த அத்தனை தேர்விலையும் நாங்கள் தேர்ச்சி பெற்று இருக்கிறோம் இல்லையா? எங்களை ஏன் வெளியே நிறுத்துகிறாய்?
ஏன் மாணவனுடைய எதிர்காலத்தை நீங்க சிதைக்கிறீங்க? மாணவனுடைய வாழ்க்கையை நீங்க அழிக்கிறீங்க. இதே நிலை நீடித்தால் ஒரு அரசு பள்ளிகளில் இருக்க வேண்டிய 5 ஆசிரியர்களை 2 ஆசிரியர்கள் கொண்டு 3 ஆசிரியர்கள் கொண்டு நீங்க பள்ளியில பாடம் நடத்துறீங்க. அப்படி இருக்கும்போது அவனுக்கு கிடைக்க வேண்டிய அறிவு பாழாகும் போது எதிர்காலத்தில் என்ன ஆகும்? வருங்காலத்தில் அது பாகிஸ்தான் மேல ஒரு தீவிரவாதி நாடா தான் உருவாக்கும். இது நாடா இல்ல சுடு காடா? ஒரு சமுதாயம் என்பது ஒரு சமுதாயம் நல்ல கட்டமைக்கப்பட வேண்டுமானால் அவனுடைய அடிப்படை கல்வி தரமாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படை கல்வி என்பது யாரால் தீர்மானிக்கப்படுகிறது? ஒரு தகுதி வாய்ந்த ஆசிரியர்களால் தீர்மானிக்கப்படுகிறது. அந்த தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் எல்லாம் வெளியில் நிறுத்திவிட்டு ஒரு 2-3 ஆசிரியர்கள் கொண்டு ஒரு அரசு பள்ளியில் ஒரு நிர்வாகம் நடக்கிறது என்றால் அவனுடைய எதிர்காலம் இந்த நாட்டினுடைய எதிர்காலம் அல்லவா? அது ஒரு பையனுடைய எதிர்காலம் மட்டுமல்ல, இது ஒட்டுமொத்த நாட்டினுடைய எதிர்காலம். கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு எழுச்சி நடக்கும். மிகப்பெரிய ஒரு எழுச்சி நடக்கும் வருங்காலத்தில். கண்டிப்பாக இலங்கையை போல மிகப்பெரிய ஒரு எழுச்சி நடக்கும் சார். கண்டிப்பா அத்தனையும் பொறுமையோடு பார்த்து கொண்டு இருக்க மாட்டாங்க. போராட வேண்டும் என்ற குணம் எனக்கு இல்லை. நான் உங்ககிட்ட மனு கொடுக்கணும்னு எனக்கு எண்ணம் இல்லை. உங்ககிட்ட முன்னாடி கெஞ்சணுன்ற எண்ணம் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட என்னை களத்தில் இறங்கி போராட வைத்து ஒரு பிச்சை எடுக்க வைத்தது இந்த அரசாங்கம். ஒவ்வொரு திட்டமா கொண்டு வரேன். கனவு திட்டம், கனவு, ஒட்டுமொத்த கனவையும் அழித்து விட்டு எதற்கு கனவு திட்டம்? யாருடைய கனவு திட்டத்தை இன்னைக்கு போறீங்க? 5 வருட கடைசியில கனவு திட்டமா? இதை எப்படி ஏற்றுக்கொள்வது எங்களால்? நாங்கள் எல்லாம் முட்டாள்களா? படித்து விட்டு நாங்கள் வெளியே நின்று கொண்டு இருப்பது, வேடிக்கை பார்ப்பது எங்களுக்கு என்ன இதா? நாங்கள் ஒவ்வொரு குடும்ப சூழ்நிலை எப்படியெல்லாம் மாற்றிட்டு இருக்கோம் சார். இப்போ எங்களுடைய சமூகத்தை பார்த்து நேற்று இரவு ஒரு நபர் எனக்கு போன் பண்றாரு. சார், இந்த ஆசிரியர் சமூகத்தை இப்படி இந்த அரசாங்கம் இப்படி செய்கிறது, இந்த ஆசிரியர் சமூகம் தானே இந்த இது சமுதாயத்திற்கு முன் உதாரணமா இருக்குது. இந்த ஆசிரியர் சமூகமே இப்படி தரையில் இறங்கி போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு. எதிர்கால நிலை என்ன ஆகும் அப்படின்னு கேட்கிறாரு. உங்க போராட்டத்தில் நான் கலந்துக்கிறேன் சார், முதல்ல உங்க போராட்டத்தில் நான் கலந்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்றாரு ஒரு நபர். ஒரு பெண்மணி இப்ப இந்த இதை விட்டா வேறு ஒரு வாய்ப்பு இல்லை, இனிமேல் படிக்கக்கூடிய சூழ்நிலையே இல்லை, இதுதான் எனக்கு இது, இன்னொரு தேர்வில் என்னால் படிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை, என்னால் பாஸ் பண்ண முடியாது, மதிப்பெண் வாங்க முடியாது, அதனால் இந்த முறை நான் கண்டிப்பாக கேட்டு பெற்றே தீர்வேன் அப்படிங்கிறது எங்களோடு கை கொடுப்பதற்காக தன்னுடைய வீட்டில் தன்னுடைய கணவருக்கு முன்னாடி தன்னுடைய தாலியை கூட்ட கழட்டி எரிஞ்சிட்டு வீட்டில் டைவர்ஸ் லெவலுக்கு போய் அதுக்கப்புறம் சமாதானம் ஆகி அங்கே 2 பேரும் போராட்டத்துக்கு வராங்க. ஒவ்வொருத்தரும் எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறாங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத உணரணும் இல்லையா? ஒரு அரசாங்கம் என்பது அந்த குடிமக்களினுடைய உணர்வுகளை புரிந்து நடக்கணும் என்றவன் இல்லையா? அடுத்து உங்க கூட்டமைப்பு மூலமா என்ன பண்ண இருக்கீங்க? கண்டிப்பாக எங்களுடைய ஒற்றை கோரிக்கை, அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய தற்காலிக ஆசிரியர்களை நியமிப்பதை தவிர்க்கணும், அவர்களை நீக்கணும். அந்த இடத்திற்கு தகுதி வாய்ந்த எங்களை நியமிக்க வேண்டும். நாங்கள் தேர்ச்சி பெற்ற அனைவரையும் ஏங்கன்னா நாங்கள் வயதின் அடிப்படையில் நாங்கள் முன்னாடி இருக்கிறோம். 40 வயதை கடந்தவர்கள் 58 வயது. அவருக்கு என்ன பதில் சொல்ல போகுது இந்த தமிழக அரசு? 58 வயது. எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றும் வரைக்கும் எங்களுடைய இது போராட்டம் ஓயாது. ஒன்று. இரண்டாவது விஷயம், நாங்கள் தேர்ச்சி பெற்ற அனைவரையும் பணியில் அமர்த்திய பிறகு மீண்டும் ஒரு தேர்வு வைக்கணும். அடுத்த தேர்வு உடனடியாக நாங்கள் எலெக்ஷன் வரோம். எலெக்ஷன் முதல் வருஷம் 2வது வருஷம் நாங்கள் வந்த உடனே தேர்வு அறிவிக்கிறோம். அந்த தேர்வில் உங்களை நாங்கள் நியமிக்கிறோம் அப்படிங்கிற பொய்யான வாக்குறுதியை நாங்கள் எதிர்பார்க்கவும் மாட்டோம். எதற்கு தேர்வு என்ன, ஏன் அந்த கோரிக்கை? இப்போ நடந்து முடிந்த பிஜிடிஆர்பியில் 2000 வேகன்சி மட்டும்தான் விட்டுருக்கிறாங்க. மீதி இருக்கக்கூடியது யாருக்குரியது? அது எங்களுக்குரியது. அந்த இதே அடுத்த தேர்வு என்று ஒன்று வைக்க போறீங்களா? ஏன் வைக்க வேண்டும்? நாங்கள் இருக்கோம் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த நியமன தேர்விலையும் ஏற்கனவே அறிவித்தபடி அவங்களுக்கு போஸ்டிங் போடலை, அறிவித்தபடி தேர்வு நடக்கலை. இப்படி ஒவ்வொரு முறையும் எங்களை ஏமாற்றி கொண்டு இருப்பது ஏன் அப்படிங்கிறத எங்களுடைய முதன்மையான கேள்வி. எங்களை ஏன் ஏமாற்றுங்க? நாங்கள் என்ன செய்தோம்?
நாங்கள் உங்களை தேர்ந்தெடுப்பது தவறா? தேர்ந்தெடுத்தது தவறா? உங்களுக்கு ஓட்டு போட்டது தவறா? எங்களுடைய வாழ்க்கையை சீரழிப்பதற்காகத்தான் உங்களை கொண்டு வந்தோமா? இந்த ஓட்டு போட்ட இந்த விரல்களை நறுக்கி துண்டு துண்டாக நறுக்கி நாங்கள் போட்டுவிடக்கூடாதா? இந்த எங்களுக்குரிய இந்த உரிமை, எங்களுக்குரிய இந்த உரிமை எங்களுக்கு கிடைக்கலன்னா, இந்த ஆட்சிக்குள்ள கிடைக்கலன்னா நிச்சயமாக இந்த விரல் அந்த இடத்துல உங்களுக்காக கண்டிப்பா வராது. என்னுடைய உரைகள் குறைஞ்சபட்சம் 1 லட்சம் தேர்வர்களையாவது பாதிக்கும். நாங்கள் கிட்டத்தட்ட தேர்வர்கள் மட்டுமே 10 லட்சத்துக்கு மேல இருப்போம். என்னுடைய வார்த்தைகள் குறைஞ்சபட்சம் 1 லட்சம் நபர்களையாவது மனநிலை பாதிக்கும். வெறும் 1 லட்சம் நபர்கள் அல்ல, அது 1 லட்சம் குடும்பம் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். ஒவ்வொருத்தரும் எவ்வளவு மன வேதனையோடு குமுறலோடு இங்க ரோட்ல வந்து போராடுறாங்க. எங்களை ஏன் சார் போராட விடுறீங்க? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? எங்களுக்கான உரிமை இல்லையா? இங்க பாருங்க, 2026க்குள் 19,000 ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்பப்படும் அப்படின்னு சொல்றீங்க. எப்ப அந்த அறிவிப்பு வெளியிட்டாங்க? இங்க பாருங்க, சட்டசபையில் வருது. இந்த அறிவிப்புக்கு என்ன சொல்லுது? ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அந்த கேள்விக்கான பதில் என்ன வருது பாருங்க. அப்படி ஒரு கேள்வி அப்படின்னு சொன்னீங்களே, இது நிறைவேற்றிட்டீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கான பதில், எங்களால் முடிந்தவரை இந்த ஆட்சிக்குள்ள நிறைவேறும், அப்படி முடியாத பட்சத்தில் எப்படிங்க? அந்த ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை பாருங்க எவ்வளோ ஒரு மோசமான ஒரு வார்த்தை. ஒட்டுமொத்த சமூகத்தை ஏமாற்றக்கூடிய வார்த்தை, ஒட்டுமொத்த கனவுகளையும் புதைக்கக்கூடிய வார்த்தை அந்த வார்த்தை. நாங்கள் முடிந்தால் போடுறோம், இல்லைன்னா அடுத்த ஆட்சிக்கு நாங்க தான் வருவோம், அப்ப போட்டுறோம் அப்படிங்கிறாங்க. ஒரு மனிதன் என்றால் பேச்சு கரெக்டா இருக்கணும்ல, சொல்லு கரெக்டா இருக்கணும்ல. வாக்குறுதி என்ற வார்த்தைக்கு பொருள் என்ன? வாக்குறுதி அப்படின்னு ஒன்று கொடுத்தா அந்த வாக்கு என்பது சுத்தமா இருக்கணுமல்ல சார்? நம்ம அப்படிப்பட்ட தமிழக சமூக இது சொன்னாங்களா? தேர்தல் வாக்குறுதியில் கண்டிப்பா எங்களுடைய வாழ்வாதாரத்தை அளிப்பதற்காகவே உங்களை தேர்ந்தெடுத்தோமா? நாங்கள் ஏன் உங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும்? இன்னொரு முறை கண்டிப்பா தேர்ந்தெடுப்போமா? கண்டிப்பா முடியாது, கண்டிப்பா முடியாது. எங்களுக்கு அரசு பணி வழங்கும் வரை நாங்கள் எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். நிச்சயமாக எங்களுக்குரிய ஒரு விடியல் வரவில்லை என்றால், இருள் சூழ்ந்த என்னுடைய வாழ்க்கையானது, எங்களுடைய சமூகத்தினுடைய வாழ்க்கையானது ஒரு விடிவு காலம் பிறக்கும் வரை எங்களுடைய போராட்டம் போயாது. அவ்வாறு பிறக்கவில்லை என்றால் உங்களுக்கான விடிவு காலமும் கிடையாது, உங்களுக்கான விடிவு காலமும் கிடையாது. நிச்சயமாக இந்த விரல் மீண்டும் ஒரு முறை உங்களை தேர்ந்தெடுக்காது. பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம் அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க போடுகிறது. கண்டிப்பா. உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்க்கும் மிக்க நன்றி. நன்றி 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 நன்றி.